என்னவாயிருந்தீர்கள்? அந்தகாரமாயிருந்தீர்கள். முந்தின காலம் எப்படிப்பட்ட காலம்? அந்தகாரத்தின் நாட்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்ன செய்தார்? அப்ப அந்தகாரத்திலே காணப்பட்ட நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பிரகாசத்திற்குள்ளே நம்மை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இருளின் அதிகாரத்தினின்று நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். இப்பொழுது நாம் என்னவாயிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாய் நாம் காணப்படுகிறோம். அதை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்கள். வேதத்தில் அநேக நாட்கள் உண்டு, காலங்களும் உண்டு. அப்போஸ்தலர் 17:30 வாசிக்கும் போது அறியாமை உள்ள காலங்களில் தேவன் என்ன செய்யாதிருந்தார்? காணாத, அது அறியாமை உள்ள காலம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது பூர்வ காலம் முதல் என்று எழுதப்பட்டிருக்கு. பூர்வ காலம் முதல் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின தேவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். விசுவாசமானது எபிரேயர் 11 மன்னிக்கணும் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் போதும் பூர்வ காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது காலம் நிறைவேறின போது என்று அங்கு சொல்லப்படுகிறது நான் வாசிக்கிறோம். அப்படியே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது முற்காலத்திலே என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். பாருங்க, அப்ப துர்க்கிரியல் எல்லாவற்றையும் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே சொல்லும் போது சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் பிரஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் என்ன செய்தோம் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுகிறார். இப்பொழுது அதை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. முற்காலத்தில் அப்படிப்பட்டவர்களா இருந்தோம். ஆனால் கிறிஸ்து நம்மை என்ன செய்தாராம்? பிரகாசிக்க பண்ணினார். நான் வசனத்தில் வாசிக்கிற வழியிலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ என்ன செய்து விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்படின்னா செத்தவருடைய கூட்டத்திலா இருக்கிறோம் என்று ஒருவேளை கேட்கலாம். நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை ஒன்று உண்டு, விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் என்ன செய்வான்? தாபரிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் அப்படியானால் மரித்தவர் கூட்டத்தில் இருந்தோமா? ஆம். எப்படி சொல்லுகிறீர்கள்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்று சொல்லுகிறார். அப்ப அக்கிரமமும் பாவமும் நாம் எப்படி வைத்திருக்கிறது? மரித்தவர்களாய் வைத்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்து நம்மை என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பிக்க பண்ணி நம்மை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். ஏசாயா 60:1 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி என்ன செய்தது? வந்தது என்று சொல்லுகிறார். அருமையாளே, உன்னுடைய ஒளி வேறு ஒருவருடைய ஒளி அல்ல, வெளிச்சம் அல்ல. அவர் உன்னுடைய ஒளி உனக்கு என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கு. அப்படியானால் பிரகாசிக்கப்பட்ட நீங்கள் என்று சொல்லுகிறாரே. அப்ப முந்தின நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போது நான் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் அந்த காலத்திலே இருந்து என்னை விடுவித்து எடுத்தாரே, இருளின் கிரியைகளிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்னை என்ன செய்தாரே? ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு பிரித்தெடுத்தாரே.
இதெல்லாம் நினைத்து நினைத்து நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். பிரகாசிக்கப்பட்டிருந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தோம் என்று சொன்னால், அங்கே மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:32 அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை எபிரேய விசுவாசிகள் ஆரம்பத்திலே கிறிஸ்துவுக்குள் வந்தபோது தேவனை ஏற்றுக்கொண்டதான வேளையில பயங்கரமான உபத்திரவங்களும் பாடுகளும் சகித்தார்கள். எது நிமித்தம்? கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லுகிறது. 1 பேதுரு 4:14 வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் போதும். 16வது வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதால் பாடுபட்டால். அப்ப 2 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்யப்பட்டால்? நிந்திக்கப்பட்டால். 2வது, நீங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால். அப்ப நிந்தையும் அவமானமும் நீங்கள் எல்லாரும் என்ன செய்தீர்களே? பொறுமையோடு சகித்தீர்களே. இப்பொழுதோ கர்த்தரை விட்டு நீங்கள் தூரமாய் போவதற்கு காரணம் என்ன? மறுபடியும் 33வது வசனத்தை வாசிப்போமானால், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? பங்காளிகளும் ஆனீர்கள். அநேகர் நமக்கு முன்னே நடத்தப்பட்டார்களே, எத்தனையோ பேர் உபத்திரவத்தின் வழியில. அவர்களோடு நாங்கள் யாராய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? கூட்டாளிகளாய், பங்காளிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, வெளிப்படுத்தல ஒரு அருமையான கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் குருத்தோலைகளை கையிலே பிடித்துக் கொண்டு வருகிற இவர்கள் யார் என்று கேட்டபோது அங்கே சொல்லப்பட்டதான காரியம், இவர்கள் ஆட்டுக்குட்டியாளுடைய இரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்தவர்கள்? தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் எங்கே இருந்து வந்தார்களாம்? மிகுந்த உபத்திரவத்திலே இருந்து வந்தவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. எத்தனையோ பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் சகித்துதான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இன்றைக்கு வரைக்கும் நிலை நிற்கிறதாய் காணப்படுகிறது. எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். ஆனாலும் கிறிஸ்தவம் இன்னும் ஒழிந்து விடவில்லை. அது இன்னும் நிலைத்திருப்பதற்கு காரணம், இதை ஸ்தாபித்தவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காக என்ன செய்தார்? கொடுத்தார். அவர் நிமித்தம்தான் நாமும் ஜீவனை கொடுக்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? தைரியசாலிகளாய் காணப்படுகிறோம். அதனால்தான் இங்கே சொல்லுகிறார், உபத்திரவங்கள், நிந்தைகள் இவைகள் எல்லாம் நீங்கள் பொறுமையோடு என்ன செய்தீர்களே? சகித்தீர்களே. அடுத்த வசனம் சொல்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து என்ன செய்தீர்கள்? அப்ப எபிரேய சபையார் ஊழியக்காரனை குறித்த கரிசனை உள்ளவர்களாய் காணப்பட்டார். என்ன கரிசனை? அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்டவராய் காணப்படுகிறார். கட்டப்பட்ட அவருக்காக அவள் என்ன செய்தார்களாம்? பரிதபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நீங்க வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் வாசிப்போம். 19வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 6:19. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய பிரகாரமாய் தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படிக்கு எனக்காகவும் என்ன செய்யுங்கள்? பார்த்தீர்களா? ஏன் ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார்? சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கட்டப்பட்டிருக்கிறேன். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக நின்று கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சாட்சியை முழங்கி கொண்டிருக்கிறார். அப்படி முழங்கி கொண்டிருக்கும் போது
அகிரிப்பா ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அகிரிப்பா ராஜாவே, நீர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீரா என்று கேட்டார். உடனே பவுலும் அதற்கு மறுபடி அவரே சொல்லிவிட்டார், நீர் விசுவாசிக்கிறீர் என்று என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். உடனே அகிரிப்பா ராஜா சொன்னதான ஒரு வார்த்தை, நான் மிகுந்த திராவியத்தினாலே. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்ன செய்ய பண்ணுகிறாய், சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர. போதுமா? எது தவிர? இந்த கட்டுகள், சங்கிலியாலே கட்டப்பட்டிருக்கிறேனே, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படிக்கு நான் என்ன செய்கிறேன், தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே கட்டப்பட்ட சம்பவம் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் பிலிப்பு பட்டணத்திலே 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் பவுலும் சீலாவும் அங்கே தொழுமரத்தில் அவருடைய கால்கள் மாட்டப்பட்டு கைகளிலே வெண்கல விலங்குகள் போடப்பட்டு காணப்பட்டது நமக்கு தெரியும். அருமையானே, ரோமருக்கு நேராக அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாய் கொண்டு போகப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அறிந்திருந்த எபிரேய சபையார் அவர்கள் என்ன செய்தார்களாம், பரிதபிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு ஊழியன் கட்டப்படும் போது, வேதனைப்படும் போது நாம் பார்த்து சிரிப்பது அல்ல, நாம் பார்த்து அவர் என்ன செய்தாரோ அதை நாம் சொல்லி காட்டுவதல்ல, அவர்களுக்காய் பரிதபிக்க வேண்டியது அவசியம். இங்கே எபிரேய சபையார் அவருக்காக என்ன செய்தார்களா, பரிதபிக்கிறவர்களாய் காணப்பட்டார். அடுத்த இடத்துல மற்றொரு குணம் உண்டாயிருந்தது. வாசிப்போம். பரலோகத்தில் அதிக மேன்மையும் சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டென்று அறிந்து, உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட பார்த்தீர்களா? இந்த பூமியினுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் சப்பும் சவரும் என்று நினைத்து கொள்ளையிடவும் அவர்கள் என்ன செய்தார்கள், தங்கள் ஆஸ்திகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். எதன் நிமித்தம் என்றால், பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து. அருமையானே, அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அடுத்த வசனம். வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பார்த்தீர்களா? அந்த சுதந்திரத்திலே நாம் பங்கடைவதற்கு கர்த்தர் நம்ம என்னவாய் செய்திருக்கிறாராம்? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. போதுமா? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உங்களை இந்த உலகத்தில் கர்த்தர் காக்கிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது
அங்க வசனத்துல வாசித்தோம், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. யாருக்கு சுதந்திரம்? இந்த அறை வீட்டுக்குள்ள காணப்படுகிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனத்திற்கு சுதந்திரம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் இன்னும் வேறு வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், யூதா நிருபக்காரன் சொல்லுவான் இவ்விதமாய், வழுவாதபடிக்கு உங்களை என்ன செய்யவும்? காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். அந்த வசனத்தை வாசிப்போமா? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவரையா. அவர் உங்களை காக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய மகிமையான சன்னிதானத்திலே உங்களை எப்படி நிறுத்த வல்லவர்? மிகுந்த மகிழ்ச்சியோடு. ஏன் மகிழ்ச்சி வருகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஸ்கூல்ல பலவிதமான போட்டிகள் வைத்து வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் அறிவிக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு உள்ளே என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய சந்தோஷம். அங்க வைக்கப்பட்டிருக்கிற கோப்பைகளை பார்க்கும் போது, கேடயங்களை பார்க்கும் போது, எப்ப என் பேரை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? கொடுப்பார். ஒரு பெரிய சந்தோஷம். வாங்கின பிற்பாடு எத்தனை ஆர்ப்பரிப்பு. அதே போல கர்த்தர் மகத்துவத்திலே மகிமையிலே நமக்காய் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு நம்மை மாசற்றவர்களாய் மட்டுமல்ல, மிகுந்த மகிழ்ச்சியோட அவருடைய சன்னிதானத்தில் நிறுத்த அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நான் ஓடுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று நீங்கள் அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யுங்கள்? ஓடுங்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையாருக்கு சொல்லும் போது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று என்ன செய்தேன்? விட்டேன். குப்பையுமா என்ன செய்கிறேன்? எண்ணுகிறேன். எதை? எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ. அருமையானே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு லாபமாயிருந்த காரியம் நிறைய காரியம் இருந்துச்சு. இந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் பரிசேயரில் பிறந்த பரிசேயர், நியாயப்பிரமாணத்தின்படி நான் என்ன செய்யப்படாதவன்? குற்றம் சாட்டப்படாதவன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தார், பென்யமீன் கோத்திரத்தார், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், சபையை துன்பப்படுத்தினவன், பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அருமையானவர்களே, எனக்கு லாபம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த காரியம் எல்லாம் நான் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தபோது ஒன்றுமில்லை என்று அறிந்து கொண்டேன். இது எப்போது வந்தது? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு வந்தது போது, நான் அவரை அறிந்து கொள்ள விரும்பின போது. இன்னும் அங்க வசனத்தில் சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, ஹல்லேலூயா, நான் எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நான் தகுதியாகலையா? அதற்காகத்தான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜீவத்துல நாம் எதை நம்முடைய ஜீவத்தில் லாபமா எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல்
எபிரேய சபையாரை பார்த்து அவர் சொல்லுதான வார்த்தைகள், உங்களுக்கு என்று அந்த பொக்கிஷம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, காக்கப்பட்டிருக்கிறது. அது நிமித்தம் நீங்கள் எல்லாவற்றையும் இழக்கவும் எப்படி இருந்தீர்களே, ஆயத்தமாயிருந்தீர்களே. அருமையானே, நீ அடுத்த ஒரு காலத்திற்குள்ள கடந்து போவோம். முற்காலத்தை நாம் பார்த்தோம், அடுத்தது நிகழ்காலத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். உங்கள் தைரியத்தையும் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். முற்காலத்தில் நீங்க இப்படி இருந்தீங்க, நீங்கள் பிரகாசப்பட்டிருந்த நாட்களிலே உங்களுடைய ஜீவிதம் எல்லாம் பலவிதமான பாடுகளோ நிந்தைகளோ அவமானங்கள் எல்லாம் பட்டீர்கள். எல்லாவற்றுக்கும் நீங்கள் பொறுமையோடு கூட சகித்தீர்கள். காரணம், பரலோகத்தில் உங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து. இப்ப நிகழ்காலத்தில் நீங்கள் இதெல்லாம் அறிந்தீர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? முதலாவது, உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். நாம் தைரியசாலிகளாய் காணப்பட வேண்டும், கோழைகளாய் அல்ல. அருமையானே, எப்தா பரிசோதிக்கும்படியாய் கர்த்தர் சொன்னதான வழியில ஆற்றண்டையிலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள். பயம், அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை, பயங்காளியும் கோழையும் என்ன செய்ய கடவன், யுத்தத்திற்கு வராமல் திரும்பி போக கடவன் என்று எழுதப்பட்டிருக்கு. கோழையும் பயப்படுகிறவனும் இருப்பானால் நிச்சயமாய் ஒருவனும் மற்றவனே பயத்தினாவினால் தான் நிரப்பப்படுவான். அவனை தைரியம் ஊட்ட முடியாது. அதனால கர்த்தர் சொன்னார், பயங்காளியும் திகிலும் உள்ளவன் என்ன செய்யட்டும், திரும்பி போகட்டும். அவன் வேண்டாம். கர்த்தருக்கே பயப்படுகிறவன் தேவையில்லை. வசனத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்துற விசேஷத்துல பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல என்ன செய்வார்கள், நமக்கு பயம் வேண்டவே வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, தேவன் திரும்பவும் பயப்படுகிறதற்கு பயமுள்ள ஆவியை நமக்கு என்ன செய்யாமல் கொடாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறாரே. அருமையானே, நமக்கு தைரியம் வருவதற்கு ஒரு காரியம் ஒன்று உண்டு. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்து வருவோம். எபிரேயர் 13:5 வசனத்தில் வாசிக்கலாம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று என்ன செய்யுங்கள், எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் என்ன செய்து தைரியம் கொண்டு. அப்ப தைரியம் எதினாலே வருகிறது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வருகிறது. வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நீங்கள் என்ன செய்து தைரியம் கொண்டு. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்தது மாதிரி உங்களுக்கு வந்திருந்தா தானே தெரியும் பாஸ்டர். பயப்படாதீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வந்திருந்தா தானே தெரியும். அப்படி அல்ல. தேவன் ஒருவருக்கும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். கர்த்தர் யோசுவாவோடு சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன். நான் இருக்கிறத உனக்கு என்ன செய்வேன், நிரூபித்து காட்டுவேன் என்று சொல்லி சகல ஜனங்களுக்கு முன்பதாக அவனை மேன்மைப்படுத்தி காண்பித்தாரே. நம்மிடத்துல சூழ்நிலைகள் வரும்போது நமக்குள்ள என்ன வந்திருக்கிறது, அவிசுவாசம் வருகிறது. இந்த காலையில் ஒரு பாட்டு ஒன்று பாடினோமே, நாம் எவ்விதமாக இருக்கிறோம், சூழ்நிலைகளை பார்த்தே பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? பயம் கர்த்தரால் வருகிறது அல்ல,
பிசாசுதான் நமக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறவனாய் காணப்படுகிறவன். அருமையான கர்த்தருடைய ஜனமே, தோல்வி பயத்தை அவன்தான் கொண்டு வருகிறான். நீ பரீட்சையில ஃபெயில் ஆயிருவ, உனக்கு இந்த வேலை கிடைக்காது, பல காரியங்களே நமக்கு கொண்டு வந்து பயத்தின் ஆவியினாலே நம்ம என்ன செய்கிறவன், நிரப்புகிறவனாய் காணப்படுகிறான். என்ன பயம்? வசனத்தில் வாசிக்கிறோம். இதே எபிரேய விசுவாசிகளுக்குத்தான் நிருபம் எழுதப்பட்ட போது பவுல் இவ்விதமாய் சொல்கிறார். வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செய்து அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு எப்படியானார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா. நாம் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோமோ அதை போலவே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அடுத்தவர் செய்த காரியம் என்ன? வசனம் சொல்கிறது, மரணத்திற்கு அதிபதியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செய்யும்படிக்கு, அழிக்கும்படிக்கு. அப்ப கிறிஸ்து சிலுவையிலே மரித்தபடியினாலே பிசாசுடைய சகல செயல்பாடுகளும் என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது. அதனால்தான் இயேசு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்கிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் உலகத்தில் என்ன செய்தார், வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மரண பயத்தினால் இன்னைக்கு அநேகர் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருடைய மரண பயத்திலே இருந்து தூக்கி விடுகிறவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன் தெரியுமா? அவர் மனுஷனை போலவே மனுஷராய் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்த தேவன், நம்மை போல பாடுகளை சகித்தவர், நமக்கு மரண பயத்திலே இருந்து விடுதலையும் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு உண்மையாகவே அல்லேலூயா சொல்ல முடியும்? சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் சந்தர்ப்பம் வரும்போது, பாஸ்டர் உங்களுக்கு வந்தாத்தானே, எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வந்தாத்தானே, அந்த இதெல்லாம் இருக்கப்படாது. நல்ல கவனிங்க. கிறிஸ்து சொன்னால் சொன்னதுதான், அவர் செய்து முடித்தார் என்று சொன்னால் செய்து முடித்ததுதான். சிலுவையில் அவர் சொன்னாரே, எல்லாம் என்ன செய்தது, முடிந்தது. என்ன முடிந்தது? செய்ய வேண்டிய சகல காரியங்களும் நமக்கு மனு குலத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்கும்படி செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் அவர் சிலுவையில செய்து முடித்தார். தான் யோவான் எழுதின சுவிசேஷம், உங்களுக்கு வசனத்தை சொன்னாதான் புரியும். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா? 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து எல்லாத்தையும் முடிச்சிட்டப்பா. என்ன செய்து முடித்தே? ஆண்டவரே, பலியையும் காணிக்கையும் நீர் என்ன செய்யல, விரும்புகிறதில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறீர், ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் என்ன செய்கிறேன், வருகிறேன் என்று சொல்லி, இளங்கால வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறாரே. அந்த மீட்பு நமக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அதை செய்து முடித்தவர் அவர்தான். இந்த காலையில என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, தைரியம் எதனால் வருகிறது என்றால் வாக்குத்தத்தங்களினாலே வருகிறது. இரண்டாவது தைரியம் எதனாலே வருகிறது? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:13.
பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமை உள்ளவள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர் இயேசுவுடனே கூட இருந்தவள் என்று அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியம் உண்டு. இன்னைக்கு இயேசுவோடு எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் அவரோடு தான் இருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் நமக்குள்ளே வரும். அவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு அவர்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் என்றுதான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறார், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்று இல்லை ஆண்டவரே, நான் ஒன்று செய்ய இயலாது என்று சொல்லும் போதுதான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறவர். இயேசுவோடு கூட நாம் தரித்திருப்போம். எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாய் நின்று கொண்டு சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தைரியம் எப்படி வந்தது? அவரோடு கூட இருந்தபடியினாலே. நீ அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தைரியம் சொல்லுகிறேன். எப்படி தைரியம் சொல்லுகிறார்? 14 நாட்களாக சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களையாவது அவர்கள் பார்க்கவில்லை. இருள் மூடி கிடக்கிறது, பயங்கரமான மழை பெய்கிறது, ஒருவரும் ஆகாரம் புசிக்கவில்லை. ஆனால் பவுல் அவர்கள் நடுவிலே நின்று கொண்டு சொல்லுகிறார், மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தைரியம் சொல்லுகிறேன். காரணம் என்ன? அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான கர்த்தருடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற மனுஷர் யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணி இருக்கிறார். ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் எப்படி இருக்கிறேன்? அருமையானே, தேவன் என்னோடு பேசி இருக்கிறார். அதனாலே நான் தைரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் வார்த்தையை சொல்வாரானால் அதில் உண்மையாய் நிற்கிறவர், வாக்கு தவறுகிறவர் அல்ல. மனுஷன் வாக்கு தவறுவான், ஆனால் தேவன் ஒரு நாளும் இயேசு வாக்கு மாறுகிறவர் அல்ல. சொன்னதை செய்கிற கர்த்தர் அல்லவா. நமக்கு தைரியம் உண்டாக மற்றொரு காரியம், எபிரேயருக்கு 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிப்போம். 19-20 வசனங்களை. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாகவே நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறது. தைரியம் எதனாலே வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல் இருக்குமானால் எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசுதான் பயப்படுகிறவனாய் காணப்படுவார். அருமையானே, யாக்கோபு நிருபக்காரன் சொன்னான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். பேதுருவும் சொன்னார்,
விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். ஓடி போவான். உங்களை பட்சிப்பதற்கு அல்லது உங்களை விழுங்குவதற்கு அவன் சிங்கத்தை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உங்களிடத்துல கடந்து வந்தாலும் ஒரு காரியம் உங்களை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. நீங்க அவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்களா? அவனுக்கு எதிர்த்து நிற்க ரெண்டு காரியம் தேவை. நமக்கு நன்றாய் பழக்கப்பட்ட ஒரு காரியம்தான். வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? அருமையானே, கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானது. அவருடைய ரத்தத்தை சார்ந்திருப்போம். காரணம், அவருடைய ரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்கினது. எதற்கு? வசனத்தில் வாசிக்கும் போது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியத்தை அது கொடுத்தது. ஐயா, இந்த காலையில, இந்த நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் இங்க வசனத்தில் வாசித்தோம். தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். இரண்டாவது காரியம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு 36வது வசனத்துல, தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து. எதை செய்ய வேண்டும்? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். எது தேவ சித்தம்? நிறைய இருக்கிறது. நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசி. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. பாத்தீங்களா? எது தேவ சித்தம்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது. அப்ப நிகழ்காலத்தில் நம்மிடத்துல தேவை என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தம் மிக மிக அவசியமான ஒரு காரியம். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் என்ன செய்யுங்கள்? பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். அடுத்த 3வது காரியத்துக்குள்ள வரும்போது அங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு அவசியம். பாத்தீங்களா? இப்ப என்ன தேவை? விசுவாசமும் பொறுமையும் தேவையாயிருக்கு. பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்களே? கேள்விப்பட்டும் இருக்கிறீர்களே. யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5:11 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. விசுவாசமும் பொறுமையும் தேவை. ஏங்க விசுவாசம் தேவை? லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 18:8. சற்று வேகமா, இன்னொரு 5 நிமிஷம் முடிக்கும். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சபையை சேர்க்கும்படிக்கு வரப்போகிறாரே. வரும்போது பூமியில என்னத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு சிலர் இடத்துல ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், ஆஸ்தியை பார்க்கலாம், பயங்கரமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்ன வேண்டும்? விசுவாசமும் பொறுமையும் தேவை. ஆபிரகாம்
பொறுமையோடு என்ன செய்திருந்தான்? காத்திருந்தான். எதற்கு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். நாமும் பொறுமையோடு கூட காத்திருப்போம். இனி எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்பு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசி. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார். தாமதம் பண்ணவே மாட்டார். எதிர்காலத்தில் நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்மை மீட்கும்படியாய் இந்த உலகத்திற்கு முதலாவது முறை தம்முடைய ஜீவனை கொடுத்து ரட்சித்த கர்த்தர் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே. அவர் என்ன செய்ய போகிறார்? மேகங்கள் மேல் வருகிறதை நாம் காண போகிறோம். தூதர்கள் சொன்னார்களே விதமாய் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக எழுந்தருளி போனாரோ அப்படியே என்ன செய்வார்? திரும்பி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சொல்லி போனவர் திரும்ப வருவார். ஐயா, நம்முடைய நம்பிக்கையோ நம்முடைய பிரத்யாசையோ எல்லாம் அவராய் காணப்படட்டும். நாம் எதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? என் மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். என் மீட்பர் வரப்போகிறார். நான் எதிர்கொண்டு காத்திருக்க ஆயத்தமா? 10 கன்னிகள் இருந்தார்களே, 5 பேர் புத்தி உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது 10 பேரும் மணவாளனை எதிர்கொண்டு போக ஆயத்தமாய் கடந்து போனவர்கள். ஆனால் போகும்போது என்னையே கொண்டு போகவில்லை, கைவிடப்பட்டார்கள். இன்னைக்கு நாம் கைவிடப்பட்ட கூட்டத்திலே காணப்படாதபடிக்கு அவரோடு கூட சேர்க்கப்படத்தக்கதாய் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் என்ன செய்வார்? அருமையானவர்களே, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறவர். அந்த வருகையை நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். அதுக்கு நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற 2 காரியம் உண்டு. 38வது வசனத்தை வாசிப்போம். 10:38 நான் 10வது அதிகாரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகல. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாகில் அவன் மேல் என் ஆத்துமா என்ன செய்யாது? அருமையானே, முற்காலத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட நாட்களை நினைத்து கொண்டு நிகழ்காலத்தில் நீங்கள் ஜீவிக்க வேண்டிய முறையை நான் சொன்னேன். எதிர்காலத்தில் சொன்னேன், அவரை எதிர்நோக்கி காத்திருங்கள். இப்படி இருக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம். முதல் காரியம் என்ன? வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேலின் ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமாயிராது. எந்த காரியத்திலும் பின்வாங்கி போகாதபடிக்கு கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்க பார்ப்போம். சூழ்நிலைகள் எது வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வேன். பொன்னம்மாள் சன்னியாசினி என்கிற ஒரு அருமையான தாயாரை குறித்து கிறிஸ்தவ உலகம் அறியாததல்ல. இந்த அருமையான தாயார் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். இந்த குடும்பத்தார் எல்லாரும் பக்தி வைராக்கியமாய் காணப்பட்டவர்கள். ஆனால் இந்த அருமையான தாயார் தன்னுடைய 12வது வயதில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய குடும்பத்தார் அவரை புறக்கணித்தார்கள், வீட்டை விட்டு அனுப்பிவிட்டார். 12 வயது கேரளாவிலே வீட்டை விட்டு கடந்து வந்து தான் மரிக்கும் வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் காணப்பட்டார்கள். அவளை கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லை. தான் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் தான் கர்த்தருக்கு என்ன செய்தார்கள்? சாட்சிகளாய் காணப்பட்டார்கள்.
அவர் பாடின ஏற்றி பாடின அந்த பாட்டை நாம் இன்றைக்கும் பாடுகிறோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அருமையானே, இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். நம்முடைய ஓட்டமும் நம்முடைய ஜீவிதமும் இந்த உலகத்துக்குரியதாயிராதபடிக்கு விண்ணுக்குரியதாய் காணப்பட்டும். நம்முடைய மனவாளன் நமக்கு கொடுக்க போகிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் ஒரு நாள் பின்வாங்கி போகவே வேண்டாம். வட மாநிலத்திலே ஒரு அருமையான சகோதரனுடைய குடும்பம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த கூட்டத்தார் அவரை கொலை செய்ய பார்த்தார். தன்னுடைய சொந்த கண்களுக்கு முன்பதாய் பிள்ளைகளையும் மனைவி எல்லாம் கொன்று போட்டார். அவர் பாடின பாட்டு, பின்வாங்கேன் நான் பின்வாங்கேன், இயேசுவுக்காக என்ன செய்தேன், ஓட துணிந்தேன் என்று சொல்லி தன் இறுதி ஜீவன் வரைக்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? உபத்திரமோ, பாடுகளோ, பிரச்சனைகளோ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல எது வந்தாலும் ரோம சபையாருக்கு சொல்கிறார் 8ஆம் அதிகாரத்தில், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே என்ன செய்கிறோமே, ஜெயங்கொள்கிறோமே என்று சொல்லுகிறாரே. விசுவாசத்தை விட்டு வழுவி போக வேண்டாம், விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். 2வது காரியம் வசனத்தில் வாசித்தோமே, ஒரு நாள் பின்வாங்கும் இருதயம் நமக்கு வேண்டாம். தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செய்தான், பிரிந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியோத் 30 வெள்ளிக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். கேயாசி நாகமான் கொண்டு வந்த இந்த பரிசு பொருளுக்காக ஆசைப்பட்டு இழந்து போன நன்மை காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பிலேயாம் அவன் பாலாக் ராஜா கொண்டு வந்த அந்த அநீதத்தின் கூலியை விரும்பினபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களை விழப்பண்ணுவதற்கு ஏதுவான ஆலோசனையை சொல்லி அவனை நாசம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். அதனாலே அவனுடைய ஜீவிதம் நமக்கு தெரியும். அவன் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டான் என்று சொல்லி இந்த காலை வழியிலே பூர்வ நாட்களை நினைப்போம். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் என்று அதையெல்லாம் உங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் எதிர்காலத்தில் நாம் நம்முடைய இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்றும் பின்வாங்கும் இருதயம் ஒருவருக்குள் வராதபடிக்கு வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். 4:12 தேவனுடைய மன்னிக்கணும் 3:12 ஜீவனுள்ள சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளே இராதபடிக்கு நல்ல கவனிப்போ. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நேராய்த்தான் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனாலும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் எப்படி இருந்ததில்லை, பிரியமாயிருந்ததில்லை. ஏன் தெரியுமா? யார்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. அவங்ககிட்ட அவிசுவாசம் காணப்பட்டது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ஆகையால் அவர்கள் வனாந்திரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். காதேஸ் நடுங்க காரணம் ஒன்று, புறப்பட்ட ஒருவனும் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. காதேஸ் நடுங்க காரணம் அதுதான். நான் அதை குறித்து கர்த்தருக்கு சொல்லும் போது நான் உங்களோடு சொல்கிறேன்.
காதேஸ் வனாந்தரம் நடுங்க காரணம். காதேஸ் என்றால் பரிசுத்தம் என்று அர்த்தம். ஆனால் பரிசுத்தம் ஒருவனுக்குள் இல்லாதபடியினாலே வனாந்தரத்தில் மாண்டு போனார். நீங்களும் நானும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஒருவேளை சிறிய தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தரோடு மறுபடியும் ஒப்புரவாவோம். அவர் மன்னிக்கிறவர், மன்னிக்க தயை பெருத்தவர். நம்முடைய ஜீவிதம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க கர்த்தர் நமக்கு தயை புரிவாராக. நம்ம எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கவும் ஸ்நேகன இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. பூர்வ நாட்களை நினை என்று சொன்னீர். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள், பூர்வ நாட்களை நாங்கள் பிரகாசமாக்கப்படுவதற்கு முன்னிருந்த நாட்களும் ஆக்கப்பட்ட நாட்களும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். நிகழ்காலத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. எதிர்காலத்திலும் எங்களுடைய நம்பிக்கை உண்மையில மட்டும் என்று இந்த காலையில் அறிக்கை செய்கிறோம். ஆகையால் பின்வாங்கும் இருதயம் யாருக்கும் இல்லை, ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கும் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையோடு கூட எங்களுடைய ஓட்டம் சீராய் நேராய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை தங்கியிருக்கட்டும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ரட்சகர் நாமத்தில் ஒன்று ஒரு நல்ல பிதாவே, ஆமென்.